வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி 2025. ஸோ கெசட்டில் நமக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட நியூ சிலபஸ் வந்து கெசட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இன்னும் டிஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து டிஆர்பியோட அந்த கெசட்டில் வெளியிடப்பட்ட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு. அது எஜுகேஷன் சிலபஸும் ஜிகே சிலபஸும் அதனால தான் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் சிலபஸ் வந்து டிஆர்பியில் ரிலீஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து சிலபஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வியூவர்ஸ்க்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், புது வியூவர்ஸ் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அண்ட் பிஜிடிஆர்பி எழுதி 3லேயுமே செலக்ட் ஆகிட்டு இப்போ பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறோம். அதுலேருந்து நம்மளோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்னோட நோட்ஸ் பேஸ்டான முக்கியமான தகவல்கள் அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அஸ் அ டீச்சராகவும் சரி அஸ் அ ஆஸ்பிரண்டாகவும் சரி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அண்ட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அவுட்கம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபீல்டில் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஐடியாஸை வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் என்னோட நோட்ஸ்லேருந்து தான் டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்லேருந்து தான் அந்த டெஸ்ட் பேட்ச்சு. அது ரெடி ஆகுறதுக்கு அப்புறம் தான் ஃபுல் மெட்டீரியலாலாம் அவைலபிளாக கிடையாது. நான் கொடுத்துட்ருக்கேன், ஒவ்வொரு வீக் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் மெட்டீரியல் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்மளோடது வந்து ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் என்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும். தேவைப்பட்டா நம்ம அனலைஸ் பண்ணி கொடுப்போம், அதில் பிரச்சனை இல்லை. முக்கியமாக என்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். என்னோட தாட்ஸும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற நோபல் காஸ் என்கரேஜ் எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து இந்த பிஜிடிஆர்பியில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலாம் அப்படின்னா, நமக்கு சிலபஸை கெசட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே சிலபஸை நமக்கு வந்துட்டு இதில் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிஆர்பியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் போடலாம், ரிலீஸ் பண்ணும்போதே நோட்டிஃபிகேஷனும் போடலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மார்ச்சில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்ச் வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 3 months இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. மார்ச் ஏப்ரல் அதில் வந்து மார்ச்ல கண்டிப்பாக பிப்ரவரி லாஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜனவரியில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. எதனால சொல்றேன்னா டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரணும் ஜான்வரியில். ஒருவேளை டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர்ல வந்துருச்சுன்னா நம்ம ஜான்வரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி கேட்டவங்க எல்லாருக்குமே இதுதான். நோட்டிஃபிகேஷன் பத்தி நீங்க கவலைப்படாம படிங்க, அது இருக்கிற சிலபஸை படிக்கலாம். ஸோ எக்ஸாம் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்னதுதான், மார்ச் அப்படின்னா ஏப்ரல் மேல எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரினாலும் நமக்கு ஏப்ரல் மேல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் வீக் அப்படி இர்ரெஸ்பெக்டிவா இருக்கும். சிலபஸ் சேஞ்ச் அந்த ரிலீஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா அதை நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம். இந்த ஜிகே எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி இதுக்கான சிலபஸ் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாததுனால அதுக்கான சேஞ்ச் ஓவர் கொடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து மாறலாம் இது வரைக்கும். ஆனால் கெசட்ல எதுவுமே மாறல. ஆனால் ரிலேபிளா நிறைய பேர் வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, ப்ரெசன்ட் லிட்ரேச்சர் அந்த லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி 2 பேருக்கும் உள்ளது. இது வந்து கொஞ்சம் அதிகமாக என்னோட நாலேஜுக்கு வந்தது பிசிக்ஸு, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு அதிகமாக இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் வந்து அந்த
டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் இயர் இல்லை, நான் லாஸ்ட் மந்த்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் நாங்கள் பார்த்துருந்தோம். புதிய பாடத்திட்டம் அரசிதழில் வெளியீடு, பாடத்திட்டம் வந்து அதிகமா இருக்கிறதாக தேர்வர்கள் வந்து அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த கோட் பண்ணி இல்லை ரெஃபர் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. மேக்சிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை சில விஷயங்களை வந்து டெலீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த சிலபஸ் கடைசி கிடையாது, நான் அப்படி சொல்லலை. எப்போவுமே நம்ம வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் பேசிஸில் தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஜிகே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிலபஸ் வராட்டி கூட பழைய சிலபஸ்ல வந்து நம்ம மாஸ்டர் ஆகிறது ரொம்ப அவசியம். சும்மா ப்ராக்டிஷனராகவோ இல்லை ஸ்டடி வெறும் ரீடராகவோ இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த சப்ஜெக்டையாவது நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு வியூ அண்ட் தெளிவான பேக்ரவுண்ட், அதாவது பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். புது சிலபஸ் எப்படி வந்தாலும் சில எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ ட்ரெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில சைக்காலஜியா இருக்கட்டும், எஜுகேஷன் தியரிஸா இருக்கட்டும் இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய விஷயங்கள் சேஞ்ச் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே இது இல்லாமல் நான் அந்த இதில் கொடுக்காதது ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தமிழ் எலிஜிபிலிட்டிக்குன்னு படிங்க. அதே மாதிரி மந்த்லி ஒரு தடவையாவது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா, ஸோ ரொம்ப 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 நிறைய பேர் இந்த நல்ல மேஜர் படிச்சுட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 150க்கு 120, 117, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து 119 ஆனால் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு நேம் வேல்யூ பண்ணல, அதாவது டென்டேட்டிவ் கீ வச்சு அவங்களுக்கு நேம் எதுலேயுமே வரல. ஸோ அதனால வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாருமே தமிழை வந்து 12th முடிச்சிருப்போம், தமிழ் இல்லாதவங்க. அதனால கொஞ்சம் தமிழை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது தமிழை எடுத்து படிங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாவது டெஸ்ட் எழுதி பாருங்க. ஷார்ட்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஷார்ட்ஸில் ஒரு டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வீக்லி ஒரு 3 தடவையாவது ஒரு 5 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஸ்டின்ஸ் பேஸஸ் இல்லாட்டி கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாவல் ரீட் பண்ணுற மாதிரியாவது தமிழ் புக்கை ரீட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சிலபஸ் நமக்கு தரவானா சிலபஸை படிக்கிறது கிடையாது, எந்தெந்த சிலபஸை எதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மோட்டிவ்காக அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் ஆத்தர்ஸ் இருக்கும். அந்த ஆத்தர்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸ்ல இருக்கிற டாபிக் மட்டும்தான் கொஷின்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்னா கரண்ட் ட்ரெண்டில் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரில் வாட் இஸ் த அவுட்கம், டீச்சர்ஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தும் மேக்ஸிமம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வாரத்துக்கு 3 வீடியோவாவது வந்துடும். பிஜிடிஆர்பியில் கைடன்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்ஸும் நான் என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை வந்து நோட்ஸாக ஷேர் பண்ணுறதுக்கான கம்ப்யூட்டரைசேஷன் அதை டைப் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஒரு 5 கொஸ்டின் இங்கிலீஷ், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட டீச்சர் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.